விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். 2020 உலகக்கிண்ண ஆட்டங்கள் நெருங்கி வருகின்றன. இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுகின்ற ஆட்டத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஏராளம் இருந்த நிலையில் இந்த போட்டி இடம்பெறாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் மொஹ்சின் நக்வி, அதே போன்று ஷரீஃப் நவாஸ் அவர்களுடைய பிரதமர், இவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு பின்னர் பாகிஸ்தான் உலகக்கிண்ணத்திலே பங்கேற்கும், ஆனால் இந்தியாவோடு பங்கேற்க மாட்டோம், அந்த போட்டி இடம்பெறாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இது தொடர்பான சர்ச்சைகள் பலவிதமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரே நாளில் எப்படி இது சாத்தியமாகும் என்கின்ற ஒரு கேள்வி இப்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன விடயம் என்றால், இந்தியாவோடு போட்டிகளிலே பங்கேற்க மாட்டோம் என்றால் அது இந்தியாவோடு எந்த பாகிஸ்தான் அணியும் பங்கேற்க கூடாதுதானே என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த சர்ச்சைகள் சிக்கல்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்களும் அல்லது இழுபறை நிலைகளையும் விட்டுவிடுவோம். அது நீங்கள் எல்லோரும் அறிந்து தெரிந்த விஷயம். ஆசிய கிண்ண தொடரிலே சூரியகுமார் யாதவ் தலைமையிலே இந்திய சாம்பியன் மகுடம் சூடியிருந்தது. அப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன், பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஆக இருக்கின்ற மொஹ்சின் நக்வி கைகளில் இருந்து நாங்கள் கிண்ணத்தை, ஆசிய கப்பை, ஏஷியா கப் ட்ரோபியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலிருந்து ஆரம்பித்தது. அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், இரண்டு அணிகளுக்கும் இடையிலான தலைவர்கள் டஸ்ஸின் போது கைலாகு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதிலிருந்து ஆரம்பித்தது. இப்படி பல விஷயங்கள் அதற்கு பின்னர் ஒவ்வொரு விஷயங்களாக இரண்டு அணிகளுக்கும் இடையில் முருகல் நிலையை ஏற்படுத்தி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இதிலே எங்கே சர்ச்சை இருக்கிறது, எங்கே சிக்கல் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை பற்றி இந்த காணொளியில் பேசவில்லை. ஆனால் பாகிஸ்தான் எடுத்திருக்கின்ற தீர்மானம் இவ்வாறு இரண்டு வெவ்வேறு தளங்களிலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறதே, அது இருக்கலாமா என்கின்ற கேள்விகள் சாமானிய கிரிக்கெட் ரசிகர்களால் எழுப்பப்படுகின்றன. முதலாவது விஷயம், இந்திய மற்றும் பாகிஸ்தான் தேசிய அணிகளுக்கு இடையிலான 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் போது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். விளையாடாமல் விடுவதன் மூலமாக இவர்கள் பங்களாதேஷனுடைய கோரிக்கைகளுக்கு நியாயம் கற்பிப்பதாகவும் பங்களாதேஷோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் என்பதை காண்பிப்பதாகவும் இருக்கிறது. இதனால் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு பாரிய அளவிலான நிதி நெருக்கடி, நட்டம் வரும் என்பதையெல்லாம், வருவாய் இழப்பு வரும் என்பதையெல்லாம் உங்களுக்கு முன்னைய காணொலியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அறிவித்த இந்த முடிவை அறிவித்த அதே நாளிலே இந்திய இளையோர் அணியும் பாகிஸ்தான் இளையோர் அணியும் அண்டர் 19 உலகக்கிண்ண ஆட்டங்களிலே விளையாடினார்கள். விளையாடி கொண்டிருந்த தருவாயில் தான் இந்தியாவோடு பாகிஸ்தான் விளையாடாது என்று, தேசிய அணி விளையாடாது என்று சொல்லி அறிவித்தார்கள். இது ஒரு தரப்பு விடயமாக இருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி எமர்ஜிங் ஏஷியா கப் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டங்கள் இரண்டாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மகளிர் அணிகளுக்கு இடையில். இதிலே பாகிஸ்தான் ஏ மற்றும் இந்திய ஏ அணிகள் விளையாடுகின்ற போட்டியும் இதே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தான் இடம்பெறப் போகிறது. தாய்லாந்தினுடைய பேங்காக்கிலே போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இந்த தாய்லாந்தினுடைய பேங்காக்கிலே இடம்பெறப் போகின்ற இந்த மகளிருக்கு இடையிலான எமர்ஜிங் ஏஷியா கப் போட்டிகளிலே மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த 8 அணிகள் பங்கேற்கின்ற போட்டிகளிலே ஒரே குழுவிலே தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் இதிலே ஒரே குழுவிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் பாகிஸ்தான், நேபாளம், இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியன குழு ஏயில் இருக்கின்றன. குழு பியிலே தாய்லாந்து, இலங்கை, பங்களாதேஷ், மலேசியா ஆகிய அணிகள் இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த ரைசிங் ஸ்டார்ஸ் ஏஷியா கப் போட்டிகள் இடம்பெறுகின்ற போது பிப்ரவரி 15ஆம் தேதி பங்கேற்பதற்கான பாகிஸ்தான் ஏ அணியை, மகளிருக்கான ஏ அணியை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் எதுவிதமான உத்தியோகபூர்வமான அறிவித்தல்களும் இல்லை. அந்த போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மகளிர் அணி, ஏ அணி பங்கேற்காது என்று சொல்லி எதுவிதமான அறிவித்தல்களும் வெளியிடப்படவில்லை. ஆகவே சமூக வலைத்தளங்கள் மூலமாக எழுகின்ற இப்போதைய பொதுவான கேள்வி என்றால், பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என்றால் அது எப்படி ஒரு களத்தில் அணி பங்கேற்காது, இன்னும் ஒரு களத்தில் எப்படி அணி பங்கேற்பது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது கொஞ்சம் சமூக வலைத்தளங்களில் இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது. உங்கள் கருத்துக்கள் இது தொடர்பில் எவ்வாறு அமைகின்றன என்று சொல்லுங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.